ஹெல்தி அண்ட் டேஸ்டியான பம்கின் பரோட்டாவும் அது கூடவே சூப்பர் காம்பினேஷனாக இருக்கக்கூடிய சோலை மசாலா எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? வெல்கம் டு அவர் கிச்சன் சன்விகா சமையலறை. நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு சோலை மசாலா பூரி எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாமா? 100 கிராம் அளவுக்கு வெள்ளை சுண்டலை 2-3 தடவை நல்லா கழுவிட்டு ஒரு 8 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கலாம். இந்த கிரேவி எக்ஸாக்ட்லி நம்ம சோளா பூரிக்கு ஹோட்டலில் கொடுக்குற அதே கிரேவி டேஸ்ட்டில் இருக்கும். ஊற வச்ச சுண்டலை ஒரு குக்கரில் சேர்த்துட்டு 5லேருந்து 6 விசில் வச்சு எடுத்துக்கலாம். சுண்டல் வேகிற டைமில் நம்ம இந்த கிரேவிக்கு தேவையான மசாலா எல்லாத்தையும் ஒன்றா ரெடி பண்ணிடலாம். முதல்ல ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு சின்ன துண்டு இஞ்சி, 4-5 பல் பூண்டு, ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணினது எல்லாத்தையும் சேர்த்து நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். மறுபடியும் அதே ஜாரில் ஒரு பெரிய வெங்காயத்துக்கு 3 மீடியம் சைஸ் தக்காளி கரெக்டாக இருக்கும், எல்லாத்தையும் கட் பண்ணி நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த கிரேவி ஹோட்டல் டேஸ்ட் வர்றதுக்காக ஒரு சீக்ரெட் மசாலா ரெடி பண்ணிக்கலாம். ஒரு பேனில் ஒரு பிரிஞ்சி இலை, 1/2 ஸ்பூன் சீரகம், 1/2 ஸ்பூன் மிளகு, ஒரு சின்ன துண்டு பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய் எல்லாத்தையும் சேர்த்து எண்ணெய் இல்லாமல் வாசனை வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம். வறுத்ததை தனியாக ஆற வச்சு அரைச்சிக்கலாம். அதே பேனில் 2 ஸ்பூன் எண்ணெய், ஒரு பச்சை மிளகாய், அரைச்ச வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு உள்ளே சேர்த்து 2 நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயத்தோட பச்சை வாசனை போனதும் அரைச்ச தக்காளி பேஸ்ட்டை உள்ளே சேர்த்துக்கலாம். தக்காளி போட்டதும் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 10 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் அப்படியே மூடி போட்டு வச்சுருங்க. தக்காளி நல்லா வதங்கினதும் ஒவ்வொரு மசாலா பொருட்களை உள்ளே சேர்த்துடலாம். முதல்ல 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, கொஞ்சமாக மஞ்சள் தூள் எல்லாத்தையும் சேர்த்து இந்த கிரேவி கலவை உப்பு போட்டுக்கோங்க. ஏன்னா ஆல்ரெடி சுண்டல் வேக வைக்கும்போது நம்ம கொஞ்சம் உப்பு போட்டிருக்கோம். மசாலா பொருட்கள் உள்ளே சேர்த்து ஒரு 5 நிமிஷம் வதக்கின பின்னாடி வேக வச்ச சுண்டலை உள்ளே சேர்த்துக்கலாம். சுண்டல் சேர்த்து ஒரு தடவை நல்லா கிளறினதுக்கப்புறம் கிரேவிக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. மூடி போட்டு லோ ஃப்ளேமில் ஒரு 5 நிமிஷம் இருக்கட்டும். கிரேவிலேருந்து எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்த பின்னாடி ரெடி பண்ணி வச்சுருக்க பட்டை, கிராம்பு, மசாலா பவுடரை உள்ளே சேர்த்துக்கலாம். இப்போ ஃபைனலாக கொஞ்சமாக கஸ்தூரி மேத்தி, கொஞ்சமாக நறுக்கின கொத்தமல்லி எல்லாத்தையும் சேர்த்து ஒரு தடவை நல்லா கிளறி இறக்குனீங்கன்னா சூப்பரான ஹோட்டல் ஸ்டைல் சோலை பூரி மசாலா ரெடி. டேஸ்ட்டுக்காக கொஞ்சம் பட்டர் சேர்த்துக்கலாம். நீங்களும் இந்த டேஸ்டியான மசாலாவை செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. பம்கின் பரோட்டா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? பூசணிக்காயை சின்ன சின்ன கியூப்ஸாக கட் பண்ணி வேக வச்சு எடுத்து கோதுமை மாவோட சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்தீங்கன்னா மாவு தயாராகிடும். இந்த பரோட்டா செய்கிறதுக்கான மெஷர்மெண்ட் இருக்க வீடியோ நம்ம ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கோம். பார்க்காதவங்க லிங்க் கீழே இருக்க செக் பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம ரெடி பண்ணின மசாலா கிரேவிக்கு பூரியை விட இந்த சப்பாத்தி அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இதை நீங்கள் அப்படியே கூட சாப்பிடலாம். கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள், ஹெல்த்தியும் கூட. இது மாதிரி டிஃப்ரெண்ட்டான ரெசிபீஸ்லாம் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.